ஸோ 20ல கல்யாணம் பண்ணி 25க்குள்ள 2 குழந்தைகள பெத்துக்கிறது பெண்ணுக்கு உடல் அளவுல, மன அளவுல ஆரோக்கியமா இருக்கும். பெண்கள் வந்து ஆண்களோட ஒரு 5 வருடம் மெச்சூரிட்டி அதிகமா இருக்கிறதாக கணக்கிடுறாங்க. அந்த பீரியட்ல. கொஞ்சம் குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியாயிடுறாங்க. ஆனா, ஒரு 20 வயது ஆண் வந்து இளமையான சின்ன பையன் மாரி இருப்பாங்க. ஒரு 20 வயது பெண்ணுக்கு கொஞ்சம் முதிர்ச்சி அதிகமா இருக்கும். இப்போ வந்து பெண்களும் ஆண்களுக்கு இணையா எல்லா துறைகள்லயும் சமமாக வேலைக்கு போகும்போது, அவங்க செட்டில் ஆகணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு புரமோஷன் வரணும், ஒரு படிப்ப பிஹெச்டி முடிக்கணும், இல்ல ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்கணும். இப்படி பல்வேறு காரணங்களால ஆண்களும், பெண்களுமே தள்ளி போட்டு 28 அதுக்கு மேல போயிடுறாங்க. அதுக்கும் மேல ரொம்ப தள்ளி போடுறது ஆபத்தானது. 30, 32, 35ன்னு போகும்போது, குழந்தை பிறக்கிற வாய்ப்பு குறையும். எப்படி குழந்தை பிறக்கிற வாய்ப்பு குறையும்? ஒரு பெண் வந்து தன்னுடைய தாயினுடைய வயித்துல இருக்கும்போது, பெண் குழந்தை, கரு 13,00,000 கருமுட்டைகள் இருக்கும். அந்த குழந்தை பிறக்கும்போது கிட்டத்தட்ட 8, 7,00,000 கருமுட்டைகள் தான் இருக்கும். அந்த பெண் வந்து 13 வயதாகி ஒரு கருமுட்டைய வெளியேற்றும்போது, அந்த பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000 கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியேத்தினாலும், ஒரு 400, 500 கருமுட்டைகள் காணாம போயிட்டுருக்கும். அந்த பெண்ணுக்கு வயதாக ஆக கருத்தரிக்கிற வாய்ப்பு வெகுவாக குறைந்து கொண்டிருக்கும். ஏன்னா, கருமுட்டைகள் ரொம்ப குறைவா இருக்கும். வயதான கருமுட்டைகளா இருக்கும். கருமுட்டைகள் புதிதா உற்பத்தி ஆகாது. தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உருவாகிற கருமுட்டைகள் தான். ஆணுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, அது ஆணுக்கு அந்த 26 வயதுல உச்சகட்டமாக விந்தணுக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா குறையும். ஆனா 70, 80 வயதிலயும் தந்தை ஆன நெறைய உலகத் தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால ஆண்களுக்கு வந்து அந்த கருத்தரிக்கிற அந்த வாய்ப்பு மிக மெதுவாக குறையும். பெண்களுக்கு ஒரு 40, 45 அல்லது 50க்குள்ள அது நின்னுடும். மெனோபாஸ் வந்துரும். அதுக்கப்புறம் கருத்தரிக்கிற வாய்ப்பு இல்ல. அப்போ ஒரு பெண் 30, 35ன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் கருத்தரிக்கிற வாய்ப்பு 10, 15% தான் இருக்கும். அதனால பெண்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே அவங்களுடைய திருமண வாழ்க்கைய ஆரம்பிச்சிடணும். 2 குழந்தைகள் பெற்றுக்கணும். எல்லாம் நல்லான பிறகு எல்லாம் செட்டில் ஆகி வீடெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் நல்லா செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன் 35க்கு மேல பண்ணும்போது சிக்கல்கள் இருக்கு. பெண்ணுக்கு வயதான பிறகு கருத்தரிக்கும்போது கொஞ்சம் அதிகமான உடல் ஊனமுள்ள குழந்தைகள், இல்ல மன ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுன்னு பல்வேறு ஆய்வுகள் இருக்கு. அதனால ஒரு காலத்தே அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கொள்ளணும். அதோட வாழ்க்கைய தொடர்ந்து வாழணும்.